ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் கிருபாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஈஸியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரவா புட்டு. காலையில் இட்லி தோசைக்கு சைட் டிஷ் என்ன பண்ணுறதுன்னு ஒரு குழப்பமான சூழ்நிலையில் இருக்கும்போது இந்த பிரேக்ஃபாஸ்ட்டு கண்டிப்பாக உங்களுக்கு கை கொடுக்கும். முக்கியமாக குட்டீஸ் விரும்பி சாப்பிடுவாங்க. சரி வாங்க வீடியோவுக்கு போகலாம். இந்த ரவா புட்டு பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரையிங் பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு இதில் 1 கப்பு ரவை சேர்த்து நம்ம அந்த நெய்யில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம கேசரிக்கு நம்ம வதக்கி எடுக்கிற மாதிரி இதை ரொம்ப நேரம் வதக்கி எடுக்க போகிறது கிடையாது. அந்த நெய்யில் மட்டும்தான் நம்ம இதை மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறோம். இதை நீங்கள் ட்ரையாக கூட ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த நெய் சேர்க்குறதால அது கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ இதை ஆற வச்சுருவோம். நல்லா ஆறட்டும். சூடாக இருக்கும்போதே சேர்த்து மிக்ஸ் பண்ணோன்னாக்கா நல்லா இருக்காது, அப்படியே ஒரு மாதிரி கெட்டியாகிடும். இப்போ ஆறின பிறகு அந்த ரவையை ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்து இப்போ தேங்காய் பாருங்கள், துருவின தேங்காய் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துருக்கேன். நான் உங்களுக்கு அளவையும் இதோ காட்டிடுறேன். இதை நம்ம அரைச்சி தேங்காய் பால் பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு தேங்காய் பால் இருக்கணும். இந்த பாருங்கள், இந்த ஸ்பூனில் இந்த தேங்காய் பால் ஒட்டவே இல்லை, நல்ல டிரான்ஸ்பரண்ட்டாகவே இருக்குது. ரொம்பவே தேங்காய் பால் திக்காக எடுத்திங்கனாக்கா நம்ம அதை ரவையில் மிக்ஸ் பண்ணி எடுக்கும்போது ஒரு மாதிரி க்ரீஸியாக அப்படியே ஒட்டிக்கும். அதனால் இந்த பதத்துக்கு இருக்கட்டும். இப்போ நம்ம ஆற வச்ச அந்த ரவையில் 1/4 ஸ்பூனுக்கும் குறைவாக உப்பு சேர்த்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தேங்காய் பாலை தெளித்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். தேங்காய் பால் தான் கிடையாது, ஆர்டினரி பால் கூட நீங்கள் தெளித்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம தண்ணி சேர்த்து பண்ணுறதை விட இந்த மாதிரி பாலோ இல்லாட்டி தேங்காய் பாலோ சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுக்கும்போது டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதை நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே நம்ம வேக வைக்க போகிறதில்ல. இதை அப்படியே ஒரு 10 நிமிஷத்துக்கு இந்த ரவையை ஊற வச்சுருவோம். அப்போ தான் அது வெந்து வரும்போது நல்ல பூவாக இருக்கும். இந்த பாருங்கள், நல்ல ஊறி இருக்குது. இதை நல்ல கையில் இந்த மாதிரி பிடிச்சு எடுத்திங்கனாக்கா உருண்டை பிடிக்க வரணும். அதுதான் பதம். இப்போ இதில் நாம் துருவின தேங்காய் 1 கப்பு சேர்த்துருவோம். தேங்காய் இன்னும் அதிகம் வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாவே இருக்கும். 1 கப்பு சேர்த்தாச்சு. வாசனைக்கு 1/2 ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து சர்க்கரை 1/2 கப்பு நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு குறைவாக வேணுனாலும் குறைவாக சேர்த்துக்கோங்க, அதிகம் வேணுனாலும் இன்னும் கொஞ்சம் போல் அதிகமாக சேர்த்துருங்க. இது அளவு கரெக்டாக இருக்குது. இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துருவோம். இதில் வெல்லம் சேர்த்திங்கனாக்கா அது டெக்ஸ்சரே மாற்றிடும். நம்ம நார்மலாக புட்டுக்கு வேக வச்சு மாவு இறக்கிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம இனிப்பு சேர்ப்போம். ஆனால் இதில் ஃபஸ்ட்டே இனிப்பு சேர்த்து நம்ம வேக வச்சு எடுக்கிறதால வெல்லம் சேர்க்கும்போது அந்தளவுக்கு சரியாக வராது. அதனால் சர்க்கரையை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதை நாம் புட்டு மேக்கரில் சேர்த்தும் வேக வைக்கலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் ஒரு காட்டன் கிளாத்லேயும் போட்டு வேக வச்சு எடுக்கலாம். அப்படியும் இல்லாட்டி இந்த மாதிரி குட்டி குட்டி பவுலோ இல்லாட்டி கிளாஸ்லேயோ சேர்த்து கூட வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃபில் பண்ணிவிட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் வேக வச்சு டீமோல்ட் பண்ணி எடுக்கும்போது அது ஷேப்பு சரியாக வராமல் இருக்கும். அதனால் லைட்டாக அழுத்தி விட்டுருங்க. இப்போ எல்லாத்துலேயும் நம்ம ஃபில் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த மாதிரி அகலமான கடாயில் இந்த கப்பெல்லாம் சேர்த்து அதுக்கும் மேலே ஒரு தட்டு போட்டு மூடிடுவோம். ஏன்னா ஆவிப்பட்டு அந்த தண்ணி அதில் விழுந்தாக்கா ஒரு மாதிரி மேலே தண்ணியாகிடும், தண்ணி விட்ட மாதிரி. இப்போ லிட்டு போட்டு மூடி இது ஒரு 6லேருந்து 7 நிமிஷம் அப்படியே வேக வச்சுக்கலாம். அவ்வளோதான், 7 நிமிஷம் ஆயிடுச்சு, வெந்து வந்தாச்சு. இதோ பாருங்கள், நம்மளோட ரவா புட்டு நல்ல சூப்பராக மணமாக வெந்து வந்திருக்கு. இப்போ இதை எடுத்து நம்ம கீழே இறக்கி ஆற வச்சுக்கலாம். இப்போ இதை டிமோல்ட் பண்ணிக்கலாம். அழகாக வந்திருக்கு பாருங்கள் ஷேப்பு. இந்த புட்டை நம்ம சூடாகவே சாப்பிட்றணும். ஆறிட்ட பிறகு முழுங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆறின பிறகு உங்களுக்கு சாப்பிட்றது ரொம்ப ஹார்டாக இருக்குன்னு நினச்சிங்கனாக்கா வெது வெதுப்பான பால், அதாவது ஆர்டினரி பால், அதை சூடாக்கிட்டு இதில் தெளித்து அப்படியே மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டிங்கனாக்கா நார்மல் நிலைக்கு அது வந்துடும். இந்த ஷேப்பை பார்த்தே பசங்க நீங்கள் கெஞ்சி கேட்காமையே சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு டேஸ்ட்டை விட அந்த ஷேப்பு ரொம்ப முக்கியம். இந்த அழகான ரவா புட்டுவை நீங்களும் செய்து சாப்பிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான் அழுத்தி அதில் ஆளையும் டிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.